மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான தவணை 2 பாடத்திட்டத்தை பார்க்க உள்ளோம். அதாவது கிராமிய இசை கலையில் அந்த கிராமிய இசை கருவிகளை பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கிராமப்புறங்களிலே இந்த கிராமிய இசையும் இந்த கிராமிய இசை கருவிகளும் கையாளப்படுகின்றது. அதாவது அம்மன் கோயில்கள், வைரவர் கோயில், இப்படியான கோயில்களில் தான் இந்த கலை இன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று இந்த பூசாரி கைச்சிலம்பு என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த பூசாரி கைச்சிலம்பு இது ஒரு நீள்வட்ட வடிவில் காணப்படும். அதாவது இந்த பூசாரி கைச்சிலம்பம் என்பது இந்த வடிவத்தில் காணப்படும். பூசாரி கைச்சிலம்பு. இந்த பூசாரி கைச்சிலம்பு பித்தளையால், வெண்கலத்தினால் இது செய்யப்படுகின்றது. அந்த வெண்கலத்திலே செய்யப்பட்டு அது ஒரு அங்குல அளவில் அதனுடைய விட்டம் காணப்படும். அதற்குள்ளே சில ஒலிகளை எழுப்பக்கூடிய சில சின்ன மணிகள், முத்துக்கள் அந்த பூசாரி கைச்சிலம்புக்குள் போடப்பட்டு இருக்கும். இந்த பூசாரி கைச்சிலம்பை கையிலே, அதாவது பூசாரி என்ன செய்வார்னு சொன்னால் கையிலே விரல்களினால் பிடித்து அந்த கைச்சிலம்பை ஆட்டும்போது அந்த நாதம் வெளிப்படுகின்றது. பூசாரி என்ன செய்வார்னு சொன்னால் அந்த கைச்சிலம்பை விரல்களினாலே பிடித்து அதை ஆட்டும்போது அதற்குள் இருக்கும் அந்த மணிகள், இந்த சத்தங்கள் ஒலியை எழுப்பி கொண்டிருக்கும். அதாவது இந்த கைச்சிலம்பு சில அம்மன் பாடல்கள், வைரவரோடு சம்பந்தப்பட்ட பாடல்கள், அந்த கோயில்களிலே விழாக்கள் நடைபெறும் போது, உதாரணமாக நவராத்திரி காலங்களிலே இந்த நவராத்திரி விழா 10 நாட்களும் நடைபெறும். அப்பொழுது இந்த பூசாரி கைச்சிலம்பு பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது கலை வரும் என்று சொல்லுவார்கள், அல்லது சாமி ஆட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கலை வருபவர்களுக்கு இந்த கைகளிலே இந்த பூசாரி இந்த கைச்சிலம்பு போடப்பட்டிருக்கும். அவர்கள் அதை ஆட்டும்போது அந்த ஒலிகள் எழுப்பப்படும். அப்பொழுது இந்த கைச்சிலம்பு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த பூசாரி கைச்சிலம்பு கிராமப்புற கோயில்களிலே தான் இந்த வாத்தியம் இடம்பெறுகின்றது. இந்த பூசாரி கைச்சிலம்பை போல தாளம், டமருகம், இப்படியான வாத்தியங்களும் இந்த கிராமப்புறங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல்தான் பறை. இந்த பறை என்ற வாத்தியமும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பறை முற்காலத்தில் அரச செய்திகளை அறிவிக்கும் பொருட்டு இந்த பறை வாத்தியம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது முழக்கம் என்று இதனை சொல்லுகின்றோம். முழக்கம் என்று சொல்லும்போது பறை என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் மரணச் சடங்குகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சில கிராமப்புற கோவில்களில் இந்த பறை வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அதுவும் நவராத்திரி காலங்களில் அம்மன் கோயில்களில் விசேஷமாக இந்த பறை என்ற வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த பறை என்ற இந்த வடிவமாக காணப்படும். ஆனால் இது சிறியதாக இருக்கின்றது. அந்த பறை என்ற வடிவத்துக்குத்தான் இப்படி ஒரு வடிவம் காணப்படும். ஆனால் அந்த பறை மிகவும் பெரியதாக இருக்கும். இந்த வடிவத்திலே பெரியதாக காணப்படும் பறை. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த அக்காலத்தில் இந்த செய்திகளை அறிவிப்பதற்காக, அரச செய்திகளை அறிவிப்பதற்காக
இந்த பறையை அடிப்பார்கள். அடித்துத்தான் அந்த செய்திகளை அறிவிப்பார்கள். அதனால் முரசு என்றும் இதை சொல்லப்படுகின்றது. இந்த பறை ஒவ்வொரு 5 வகையான நிலங்கள் இருக்கின்றது. அதாவது 5 வகையான நிலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிலங்கள் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் 5 வகையான நிலங்கள். இந்த நிலங்களிலே வாழும் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இந்த பறைகளை வைத்திருந்தார்கள். அதாவது இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்பவர்கள் பயன்படுத்தப்பட்ட பறை தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக குறிஞ்சிக்கு அடுத்ததாக பாலை நிலத்தில் வாழ்பவர்கள் திரைகோட் பறை. அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் முல்லை நிலத்தில் வாழ்பவர்கள் ஏறுகோட் பறை. அடுத்ததாக மருத நிலத்தில் வாழ்பவர்கள் நெல்லரி பறை. அடுத்ததாக இறுதியாக நெய்தல் நிலம். அந்த நெய்தல் நிலத்தில் வாழ்பவர்கள் நாவா பறை. இப்படியாக 5 நிலத்தில் வாழ்பவர்களும் 5 வகையான பறைகளை பெயரிட்டு அழைத்தார்கள். இந்த பறைகள் இந்த செய்திகளை அறிவிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது செய்திகளை அறிவிக்கும் போதும் போர் வகையான செய்திகள் என்று சொல்லும்போது அது வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அதன் மூலம் அந்த செய்திகளை அறிவிப்பார்கள். இவ்வாறு தான் இந்த பறை வாத்தியம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பறை வாத்தியத்திற்கு 2 பக்கங்களும் தோள்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் 2 வகையான வாத்தியங்களை பார்த்தோம். அதாவது கிராமிய இசை கருவிகள் என்று சொல்லும்போது எவ்வகையான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் உடுக்கு, நிறைய வாத்தியங்கள் இருக்கின்றது. உடுக்கு, தம்பட்டம், தவண்டை, பறை இவ்வாறு நிறைய வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அதில் நாங்கள் இப்பொழுது பார்த்தது இந்த பறையும் கைச்சிலம்பு என்றால் என்ன என்று பார்த்தோம். பறை என்றாலும் எவ்வாறு அது அமைந்திருக்கும், அந்த 5 நிலங்கள், அந்த நிலங்களில் வாழ்கிற மக்கள் வகையான பறைகளை பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் இந்த தரம் 7, தரம் 6 இந்த பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் படிக்காமல் நாங்கள் இந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது, கிராமப்புறங்களில் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது, முன்பு எவ்வாறு இருந்தது என்று இந்த விடயங்களை நாங்கள் அறியும் ஆர்வத்தோடு நாங்கள் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தரம் 6, 7 இது ஒரு இணைப்பாடம், மற்றது இது ஒரு விருப்பத்துக்குரிய பாடம். ஆகவே நாங்கள் விரும்பி எடுக்கும் பாடம். அப்போ அந்த தரம் 6, 7 நாங்கள் சரியான முறையில் அந்த விருப்பத் தேர்வை எடுத்தோம் என்று சொன்னால்தான் அங்கால 8, 9, 10, 11 வரையும் அந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக படிக்க முடியும். நாங்கள் ஒரு 11ஆம் ஆண்டிலே ஒரு A எடுக்க வேண்டும், ஒரு B எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிதானத்தில் படித்தால் இது மிகவும் ஒரு கஷ்டமான பாடமாக போய்விடும். ஆகவே நாங்கள் விரும்பி இதில் என்ன கூறப்படுகின்றது, நாங்கள் தரம் 6, 7 நாங்கள் நிதானமாக முடிவெடுத்து இந்த பாடங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தரம் 6 தெரிவு செய்யும் போது சரியான முறையிலே அந்த பாடத்தை தெரிவு செய்தோம் என்று சொன்னால் சங்கீதம், நடனம், சித்திரம் நாங்கள் ஆரம்பத்திலேயே 5ஆம் ஆண்டில் நாங்கள் இந்த சங்கீதம், சித்திரம், நடனம் இவற்றை பயிலுகின்றோம். தரம் 5 அபிநய பாடல், சித்திரம் கீறுகின்றோம். ஆனால் தரம் 6க்கு வரும்போது நாங்கள் இதில் ஏதாவது ஒரு பாடத்தை தான் எடுக்கின்றோம். அப்போ அந்த ஏதாவது ஒரு பாடம் எடுக்கும்போது நாங்கள் விரும்பி எடுக்கின்றோம். நாங்கள் உங்களுடைய
அம்மாவோ அப்பா என்ற கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் நாங்கள் விரும்பி இந்த பாடத்தை எங்களுக்கு எது சரியான முறையில் வரும், எது எங்களுக்கு விருப்பம் என்று தெரிவு செய்ய வேண்டும். தரமாறில் எங்களுக்கு அது கொஞ்சம் சரி, எங்களுக்கு இது கொஞ்சம் சரியான முறையில் போக முடியாமல் இருக்கின்ற தரம் 7லேயாவது நாங்கள் சரியான பாடத்தை தெரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த காட்சிப்படுத்தல், ஆக்கத்திறன் வளர்ச்சி இப்படியான செயற்பாடுகள் மூலம் நாங்கள் எங்களுடைய பாடங்களை விருப்பமான பாடங்களாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த பாறை என்று சொல்லும்போது நாங்கள் பாறை என்ற வடிவத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்கள் தான் இது 2 ஒரு டின்னை எடுத்து சேர்த்து இணைத்து ஒரு பறை வடிவத்திற்கு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் பறைன்ற அளவில் இல்லாவிட்டாலும் அதனுடைய வடிவம் இங்கே காணப்படுகின்றது பறை. அடுத்ததாக கைச்சிலம்பு. கைச்சிலம்பும் நான் கூறினேன், அது ஒரு அங்குல அளவில் வட்டமாக இருக்கின்றது. அது ஒரு வளைந்து நீள்வட்ட வடிவமாக இந்த வடிவத்திலே தான் இந்த கைச்சிலம்பு காணப்படும். இவற்றை கூட நாங்கள் செய்யலாம், இந்த கைச்சிலம்பு. ஆகவே பறை, கைச்சிலம்பு நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் இந்த கிராமிய இசைக்கு அடுத்ததாக நாங்கள் இந்த வாழ்க்கை சம்பவங்களோடு ஒரு தொடர்புடைய இசை வாத்தியங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களோட பின்னி பிணைந்து காணப்படும் இசை வாத்தியங்கள், அதாவது மங்களகரமான ஒரு இசை வாத்தியங்கள், அதாவது தவில், நாதஸ்வரம், இவற்றைத்தான் நாங்கள் பார்க்க உள்ளோம். தவில், நாதஸ்வரம். தவில் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த தவில் இந்த படத்திலே காணப்படுகின்றது. இது ஒரு தவில் வாத்தியத்தின் படம். மிகவும் ஒரு அழகான தவில் வாத்தியம். இதை நீங்கள் எங்கு பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் கோவில்களில் பார்த்திருக்கலாம் தவில் வாத்தியம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாதஸ்வரம். இந்த வாத்தியம் நாதஸ்வரம், தவில், நாதஸ்வரம். இந்த 2ம் தான் ஒரு மங்களகரமான வாத்தியமாக காணப்படுகின்றது. இந்த தவில் வாத்தியம் கோயில்களிலே இறைவன் எழுந்தருளி இருக்கும்போது திருவிழாக்களில், பூஜை நேரங்களில் பயன்படுத்தப்படும் வாத்தியம் இந்த தவில் வாத்தியம். தவில் வாத்தியம் ஒரு தோல் கருவி என்ற வகைக்குள் வருகின்றது. அதாவது ஒரு தோல் கருவி, தாள வாத்தியம். அதேபோல் நாதஸ்வரம் ஒரு துளைக்கருவி. ஏனால் அந்த நாதஸ்வரத்தில் துவாரங்கள் இடப்பட்டு இருக்கும். அந்த துவாரங்களின் ஊடாகத்தான் காற்றின் மூலமாக அங்கே ஒலி எழுப்பப்படுகின்றது. ஸ்வரங்களை கொண்டுதான் இந்த நாதஸ்வரம் வாசிக்கப்படுகின்றது. ஸ்வரங்களை கொண்டுதான் இந்த நாதஸ்வரம் வாசிக்கப்படுகின்றது. இந்த திருவிழா காலங்களிலே பாட்டுகள் எல்லாம் கோவில்களிலே இந்த நாதஸ்வரத்தில் வாசிக்கப்படுகின்றது. அவை ஸ்வரங்களை வைத்து கொண்டுதான் இந்த பாட்டுகளை அவர்கள் வாசிக்கின்றார்கள். அதேபோல் இந்த தவில் வாத்தியம் சொற்கட்டுகளை கொண்டு வாசிக்கப்படுகின்றது. அதாவது தோல்கருவியான தவில் வாத்தியம் சொற்கட்டுகளை வைத்து கொண்டு வாசிக்கப்படுகின்றது. அதேபோல் நாதஸ்வரம் ஸ்வரங்களை வைத்து கொண்டு அந்த பாடல்கள் வாசிக்கப்படுகின்றது. அடுத்ததாக திருமண வைபவங்கள், முக்கியமான மங்களகரமான நிகழ்வுகள், அதாவது புதுமனை புகுதல், அடுத்தது திருமண வைபவம், இவ்வாறான நிகழ்வுகளுக்கு இந்த மங்கள வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. கோயிலில் இறைவன் எழுந்தருளி இருக்கும்போது வீதி உலா போகும்போது மல்லாரி இசைக்கப்படுகின்றது. இந்த மல்லாரி இசைக்கப்படும் போது அயலிலே உள்ள வீடுகளுக்கு இந்த மல்லாரி, இந்த மங்களகரமான இந்த வாத்தியங்களுடைய இசை கேட்கும். அப்பொழுது எங்களுக்கு தெரியும்
இறைவன் எழுந்தருளி விட்டார். அநேக மாணவர்கள் கோயில்களில் இந்த மல்லாரி கேட்கும்போது அவசரமாக ஒலிக்கிட்டு போவார்கள். ஏன் மல்லாரி கேட்கின்றது? இறைவன் எழுந்தருளி விட்டார் என்று சொல்லி போவார்கள். அடுத்ததாக ஊஞ்சல் பாட்டு. அந்த ஊஞ்சல் பாட்டு நிகழும்போது இறைவன் ஊஞ்சலிலே இருந்து அந்த ஊஞ்சல் பாட்டு நிகழும்போது ஊஞ்சல் பாட்டை ஒரு பந்தி பாடி முடித்தவுடன் அந்த மிகுதி பாட்டை இந்த நாதஸ்வரத்தில் அவர்கள் திரும்ப பாடுவார்கள். அப்போ ஒரு பந்தி ஊஞ்சல் பாட்டு பாடும்போது அதே பாடலை ஸ்வரத்தை கொண்டு அந்த நாதஸ்வரத்தில் வாசிப்பார்கள். ஆகவே அந்த ஊஞ்சல் பாட்டிற்கு இந்த நாதஸ்வரம் இசைக்கப்படுகின்றது. ஊஞ்சல் பாட்டு அடுத்த திருமண வைபவங்களிலேயும் இந்த நாதஸ்வரம் தவில் முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஆகவே இது ஒரு மங்களகரமான வாத்தியமாக இந்த வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த வாத்தியங்களில் சிறந்தவர்களாக தட்சிணாமூர்த்தி என்பவர் ஒரு சிறந்தவராக இருக்கின்றார். இங்கே காணப்படுகின்றது அவர்களுடைய பெயர்கள். இந்த வாத்தியங்களில் சிறந்தவர்களுடைய பெயர்கள் தட்சிணாமூர்த்தி, அடுத்ததாக கேரட் குறிஞ்சி, அருணாசலம், இவர்களெல்லாம் இந்த வாத்தியங்களை வாசிப்பதில் மிகவும் சிறந்தவர்களாக போற்றப்படுகின்றார்கள். அடுத்ததாக இந்த தவில் வாத்தியம் ஒரு பாடசாலைகளில் ஒரு வரவேற்பு நிகழ்வுகளுக்கு இந்த மங்களகரமான இந்த வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் பேண்ட் வாத்தியத்தையும் வரவேற்பு நிகழ்வுக்கு பயன்படுத்துவது போல இந்த தவில் நிகழ்ச்சியும் இந்த தவில் நாதஸ்வரம் ஒரு வரவேற்பு நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அது எவ்வாறான பாடசாலைகளில் மட்டுமில்லை, எவ்வாறான ஒரு நிறுவனங்கள் அவ்வாறான நிறுவனங்கள்லேயும் ஒரு வரவேற்பு நிகழ்வுக்கு இந்த பேண்ட் வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அதைவிட இப்பொழுது இந்த தவில் நாதஸ்வரம் எல்லாம் ஒரு பள்ளிய இசை நிகழ்ச்சியாக கூட பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு கர்நாடிக் ஒரு பல்லியம் பேண்டை போல இந்த பல்லிய இசை நிகழ்ச்சியில் இப்போ மகுடி, நாதஸ்வரம், தவில் இப்படியான வாத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து இசைக்கப்படுகின்றது. வயலின் அது ஒரு பல்லிய நிகழ்வுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நடன நிகழ்வுகளுக்கு கூட இந்த தவில் நாதஸ்வரம் பயன்படுத்தப்படுகின்றது. நாட்டிய நாடகங்கள், அடுத்தது நடன நிகழ்வுகள், இப்படியான நிகழ்வுகளே இந்த தவில் நாதஸ்வரம் வாத்தியம் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நாதஸ்வரம் ஆச்சாமரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆச்சாமரத்தில் தான் இந்த நாதஸ்வரங்கள் செய்யப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் படித்தவற்றை திருப்போம் ஒருக்கா பார்ப்போமானால், நாங்கள் முதலிலே பார்த்தோம், பொதுவாக நாங்கள் இப்போது இசைக்கருவிகளை பற்றி தான் பார்த்திருக்கின்றோம். இப்போ இசைக்கருவிகளை கிராமிய இசைக்கருவிகளை பார்த்தோம் நாங்கள் முதல். அந்த கிராமிய இசைக்கருவிகள் என்று சொல்லும்போது நிறைய உடைய இசைக்கருவிகள் இருக்கின்றது. அதாவது உடுக்கு, பறை, அடுத்ததாக தம்பட்டம், தவண்டை, இப்படி நிறைய வாத்தியங்கள் இருக்கின்றது. கைச்சிலம்பு. அப்போ அவற்றில் நாங்கள் தரம் 7க்குரிய, தவணை 2ற்குரிய அலகுக்குள்ள வருகிறது இந்த பூசாரி, கைச்சிலம்பு, பறை. இந்த ரெண்டையும் பற்றி பார்த்து நாங்கள் அடுத்ததாக தவணை 3ல் வருகின்றது தவில் நாதஸ்வரம். தவணை 3ற்கு தவிலும் நாதஸ்வரமும் வருகின்றது. தவணை 2ற்கு தரமுகளில் தரம் 2ற்கு தவணை 2ற்கு நாங்கள் பறையும் பூசாரி கைச்சிலம்பும் பார்த்தோம். பூசாரி கைச்சிலம்பு எவ்வாறான கோயில்களிலே நடைபெறும், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கும் அம்மன் கோயில்களில், வைரவர் கோயில்களில் இவ்வாறான இந்த கைச்சிலம்பு நிகழ்வுகள்
இடம்பெறுவதை கைச்சிலம்பு பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். அந்த கைச்சிலம்பு எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அவர் பூசாரி அந்த விரல்களிலே அந்த கைச்சிலம்பை தூக்கி ஆட்டுவதன் மூலம் அந்த கைச்சிலம்புக்குள் இருக்கும் முத்துக்கள் மணிகள் அவை நாதத்தை எழுப்பும். அந்த ஒலிகள் இசையாக கேட்கப்படுகின்றது. அந்த கிராமிய புறங்களில் இருக்கும் கோயில்களில் அந்த அம்மன் பாடல்கள், மாரியம்மன் பாடல்கள், இப்படியான பாடல்களை பாடும்போது இந்த கைச்சிலம்பை அந்த அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பாடல் மெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுவார்கள். ஆட்டும்போது அது ஒரு இசை அங்கே எழுப்பப்படுகின்றது. இந்த பூசாரி கைச்சிலம்பு எவ்வகையானவற்றால் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், பித்தளையாலும் வெண்கலத்தினாலும் இது செய்யப்படுகின்றது. அடுத்ததாக பறையை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பறையும் 5 நிலங்கள் கூறப்பட்டன. இது தரம் 8க்கும் தொடர்ந்து போகின்றது. ஆகவே நீங்கள் இதை கவனமாக, இது ஒரு பாடமாக இல்லாமல் நாங்கள் இவற்றை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது மனதிலே இருக்கும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல், இவைதான் அந்த 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலத்திலும் வாழும் மக்கள் ஒவ்வொரு பறைகளை, ஒவ்வொரு பெயர்களை வைத்து அவர்கள் அந்த பறைகளை கையாண்டார்கள், வாத்தியங்களை. அந்த 5 பறைகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்பட்டது. குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் தொண்டகப்பறை. அதே மாதிரி அடுத்ததாக குறிஞ்சி, பாலை. பாலை நிலத்தில் வாழும் மக்கள் திரைகோட்பறை. அடுத்ததாக முல்லை. முல்லை நிலத்தில் வாழும் மக்கள் ஏறுகோட்பறை. அடுத்ததாக மருதம். மருத நிலத்தில் வாழும் மக்கள் நெல்லரிப்பறை. நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் நாவாப்பறை. இப்படியான பறைகளை பயன்படுத்தினார்கள். இந்த பறைகளை முற்காலத்தில் அரச செய்திகளை அறிவிப்பதற்காக பயன்படுத்தினார்கள். போர் முரசு என்று சொல்லும்போது, போர் முரசு வித்தியாசமான ஒலியாக இருக்கும். இந்த பறைகள் மூலம் ஒலிகளை வித்தியாசமாக எழுப்பி அந்த விடயங்களை கூட கூறுவதாக இருக்கும். அவ்வாறு வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அந்த விடயங்களை கூறினார்கள். மரணச்சடங்குகளில் வித்தியாசமான ஒலி, மங்களகரமான ஒரு விஷயத்தை கூறுவதற்கு அது ஒரு வித்தியாசமான ஒலி. அவ்வாறு இந்த பறை பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த தவில், நாதஸ்வரம் நாங்கள் பார்த்தோம். இது 3ஆம் தவணைக்குரியது. தவிலும் நாதஸ்வரமும் இவை மங்களகரமான வாத்தியம், மங்களகரமான ஒரு காற்று கருவி என்று சொன்னால் அது நாதஸ்வரம். மங்களகரமான தோல்கருவி என்று சொன்னால் தவில். காற்றுக்கருவி, துளைக்கருவி என்றும் இந்த நாதஸ்வரத்தை சொல்லப்படுகின்றது. இந்த நாதஸ்வரம் கோயில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது தவிலும் நாதஸ்வரமும் ஒரு பாடலை இவர் ஸ்வரத்தில் வாசிப்பார், அவர் சொற்கட்டுக்களை கொண்டு வாசிப்பார். ரெண்டும் ஒத்து போகும்போது தான் அதனுடைய இனிமை மிகவும் அழகானதாக இருக்கும். தவிலும் நாதஸ்வரமும் ரெண்டும் ஒத்து போகும்போது அதனுடைய இனிமை மிகவும் அழகானதாக இருக்கும். நாதஸ்வரத்தில் அவர் ஸ்வரங்களை கொண்டு பாடலை வாசிக்கும் போது தவில் அவர் சொற்கட்டுக்களை கொண்டு அங்கு தவிலை வாசிப்பார். தவில் நாதஸ்வர வித்துவான்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் பார்த்து குறித்து கொள்ள வேண்டும். அதாவது தட்சிணாமூர்த்தி, காரைக்குறிஞ்சி, அருணாசலம் இவர்களெல்லாம் இந்த இதில் பேர் போன வாத்தியக்காரர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தவில், நாதஸ்வரம். அடுத்தது இந்த திருமண வைபவங்கள்லேயும் ஊஞ்சல்
நிகழ்வு இடம்பெறுகின்றது. அதாவது திருமண நலங்கு நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த திருமண வைபவங்களிலேயும் இந்த தவில் நாதஸ்வரம் இசைக்கப்படுகின்றது. ஆகவே மாணவர்களை நாங்கள் இந்த இசைக்கருவிகள் பற்றி அறிந்து வைத்துக்கொள்ள வேணும். அதாவது வாழ்க்கையில் இந்த கிராமிய இசைக்கலை, கிராமிய இசைக்கருவிகள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து காணப்படுகின்றதோ அதே போல்தான் எங்களுடைய இந்த மனித வாழ்க்கையில் இந்த மங்களகரமான வாத்தியம் என்று சொல்லப்படும் நாதஸ்வரமும் தவிலும் எங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தவிலை நீங்கள் இப்போது இந்த படத்தை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த தவில் இப்பொழுது நீங்கள் படத்தை மட்டும் பார்க்கின்றீர்கள். தவில் என்ற ஒரு வாத்தியம் இப்படி இருக்கின்றது என்று சொல்லலாம். நாங்கள் கோயில்களில் சில போல மேளம் என்று சொல்லுகின்றோம். அது மேளம் என்று நாங்கள் கூறுவது தவறு. அதற்கு பெயர் தவில். இனி கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தவில் என்றால் இதுதான் தவில் வாத்தியம், அது மேளம் என்று கூறக்கூடாது. அடுத்தது நாதஸ்வரம். இந்த தவில் இவர்களை வித்துவான்கள் என்று சொல்லுவோம். இந்த தவிலில் நல்ல தேர்ச்சி பெற்று பெரியோர்களை நாங்கள் இவர்களை வித்துவான்கள் என்று அழைக்கின்றோம். தவில் வித்துவான், நாதஸ்வர வித்துவான்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதனை நீ தவில் என்று தான் கூற வேண்டும். இந்த தவிலை நாங்கள் பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் நாதஸ்வரத்தையும் பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இதை தரம் 7 படிக்கின்றீர்கள். தரம் 10, 11 வரும்போது இந்த படங்களை கீறி குறிக்க உள்ளது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த தவில் வாத்தியம் இவ்வாறு இருக்கும். அப்போ நாங்கள் இப்பயே இந்த கோயில்களில் போகும்போது நாதஸ்வரம் என்றால் நாதஸ்வரம் இப்படித்தான் இருக்கின்றது, இதனால் இவ்வாறான ஓசை வருகின்றது. தவில் வாத்தியம் ஒரு தோல் கருவி, எவ்வாறு அந்த தவில் வாத்தியம் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு மேல் வகுப்புகளில் போகும்போது நாங்கள் இந்த தவில் படத்தை கீறுவது, நாதஸ்வர படத்தை கீறுவது எங்களுக்கு ஒரு இலகுவானதாக இருக்கும். நாங்கள் கட்டாயமாக இதை கஷ்டப்பட்டு இருந்து படிக்கணும் என்ற அவசரமும் இல்லை. இப்போவே நாங்கள் அதை அறிந்து பார்த்து கவனமாக இப்போவே கீறியும் நாங்கள் பழகலாம். நாங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் வந்திருந்து தான் கீறி பழக வேண்டும் என்பது இல்லை. ஆகவே இப்போதே நாங்கள் சில வாத்தியங்களை கீறி பழகி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் காட்சிப்படுத்தலையும் நாங்கள் எங்களுடைய சங்கீத வகுப்பறையில் காட்சிப்படுத்தலாம். ஆக்கத்திறன் வளர்ச்சியும் இதனோட வந்துடும். இப்போ இதெல்லாம் இந்த பறையெல்லாம் நாங்கள் 2 திண்ணை எடுத்து இந்த பறை வாத்தியத்தை செய்து பார்க்கலாம். அதே போல் இந்த நாதஸ்வரமும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது ஒரு பைப்பில், இது புனல். இந்த புனலை இணைத்து நாங்கள் இந்த நாதஸ்வரத்தை செய்துள்ளோம். இதில் தொங்க விடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் சில அலங்காரமான பொருட்களை இதில் தொங்க விட்டு இந்த நாதஸ்வரத்தை செய்து கொள்ளலாம். இதை விட அழகாகவும் நீங்கள் செய்யலாம் என்றால் இது ஒரு நாதஸ்வர அமைப்பு வந்துவிட்டது. இதை நாங்கள் எங்களுடைய வகுப்பறையில் காட்சிப்படுத்தலாக வைக்கலாம். நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் மிகவும் அழகானதாக இருக்கின்றது. அதேபோல் பறை என்ற வாத்தியத்தை நாங்கள் செய்து வைக்கலாம். அடுத்ததாக தவில் பார்த்து நாங்கள் அடுத்தது இப்படியான கிராமிய இசைகள் உடுக்கையும் நாங்கள் 2 சிரட்டைகளை எடுத்து அதை இணைத்து அந்த உடுக்கு வாத்தியத்தையும் நாங்கள் செய்து காட்சிப்படுத்தி வைக்கலாம். அடுத்த கைச்சிலம்பையும் நாங்கள் வளைவாக செய்து கோல்ட் கலரில் செய்த மட்டும் சொன்னால் அது பித்தளையின நிறம் செய்து அதற்குள்ள சில மணிகளை போட்டு அதையும் அழகாக செய்த மட்டும் சொன்னால் அதை ஆட்டும்போது அதற்குள் இருந்து ஒளிகள் எழுப்பப்படும். பாருங்கள், நாங்கள் இப்பொழுது எவ்வளவோ வாத்தியங்கள் பார்த்து விட்டோம். கிராமிய இசை கலைகள் பார்க்கும்போது கிராமிய இசை பாடல்களை பார்த்தோம். அந்த பாடல்களுக்கு வகையான வாத்தியங்களை வாசிக்கலாம் என்று பார்த்தோம்.
ஆகவே நாங்கள் இவ்வாறான வாத்தியங்களையும் செய்து காட்சிப்படுத்தலையும் செய்யும்போது எங்களுக்கு இவை மிகவும் கஷ்டமாக இருக்க மாட்டாது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இத்துடன் இந்த கிராமிய இசைக்கருவிகள், மங்களகரமான வாழ்க்கையோடு இணைந்த இசைக்கருவிகள் பற்றி பார்த்துள்ளோம். இத்துடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவிற்கு கொண்டு வருகின்றோம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.